ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த வார் அப்படிங்கிறது உலகளவில் பெரிய அளவில் பொருளாதார முடக்கம். பிரசிடென்ட்டுக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம்ங்கிறது ஒரு 60 நாள் அந்த மாதிரியான ஒரு டைம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் அவர் தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வார் நடத்த முடியும். அதற்கு பிறகு நீங்க நடத்துறாருன்னா அந்த செனட் சபையை கூட்டி அதுல வந்து ஒப்புதல் வாங்கணும், ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அதுல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டார். இந்த வார் நடந்துகிட்டு இருக்கப்பே வந்து சைனா போயிட்டு வந்தார். அப்ப சாட்சிக்காரனை விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துருவோம்னு சைனாக்காரன்ட்டே போயிட்டாரு. இந்த உலக பொருளாதாரத்தை தங்கமும் பெட்ரோல் தான் தீர்மானிக்குது. எந்த மணில வாங்குறது? சைனாவுடைய பணத்துல யுவான்ல வாங்குறதா இல்ல அமெரிக்கா டாலர்ல வாங்குறதா? இது வரைக்கும் டாலர் தான் வாங்கிட்டு இருக்கும். சைனா என்ன சொல்றான்? யுவான்ல வாங்குன்றான். உலகத்தினுடைய ஆதிக்கத்தை யார் கையில் எடுப்பாங்கிற ஒரு அதிகார போட்டி தான் இது வரைக்கும் அமெரிக்கா தான் வச்சிருக்கு. கடலுக்குள்ள கண்ணீர் வச்சிருக்காங்க. நம்ம ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு நமக்கு குறைந்த விலையை கொடுத்துருந்தோம். திடீர்னு அமெரிக்கா போனோம், இவனுக்கு கடைசியில் போட்டு அங்க போனவனே அவன்கிட்ட பெட்ரோல் இல்ல, திருப்பி இங்கே வந்து என்ன பண்றான்? கொடுக்க மாட்டேங்கிறான். போரை நிறுத்தினாலுமே சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுன்றாங்க. பல எண்ணெய் கிணறுகளை வந்து காலி பண்ணிட்டாங்க. இல்ல அது தோல்வி அப்படின்னு வந்துட்டா அவர்களுக்கான அந்த லீடர்ஷிப் இப்ப அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பார்ப்போம். இப்பயுமே யார் நிப்பாட்டுறதுங்கிறதுல அந்த ஒரு ஈகோல இன்னைக்கு நாளைக்கு இழுத்துட்டு போகுது. பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் சுபை சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த இஷ்யூ வந்து பெருசா ஒரு மாதிரி பூமாய் வருது. திடீர்னு பேச்சுவார்த்தைன்றாங்க, திடீர்னு சண்டை போடுறாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு வாரத்தில் பயங்கரமான தாக்குதல் ஈரான் அமெரிக்கா படை மீது. இப்போ நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தை வந்து இறுதி வரைக்கும் வந்துருச்சு, அதை எட்டிட்டோம். நியூக்ளியர் அந்த செறிவூட்டப்பட்ட உரேனியம்லாம் நமக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அங்கே ஈரானில் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அவர் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து இஸ்லாமிக் அந்த ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் இஸ்லாமிக்னு ஏதோ சொல்கிறாங்க, அந்த இதுக்குள்ளே வந்து நாங்கள் கேட்குறோம், எங்களோட அசட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே அந்த வார்த்தை போர்கள் போய்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து எங்கே போய் முடியும் சார்? இல்லை, இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த வார் அப்படிங்கிறது உலகளவில் பெரிய அளவில் பொருளாதார முடக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு யாரும் போகிற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, பிஸ்னஸ் குறைஞ்சிருச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம்னு அமெரிக்காவிலே மிகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லக்கூடிய காங்கிரஸ் சொல்லக்கூடிய அப்பர் ஹவுஸில் வந்து இவருக்கு எதிராகவே தீர்மானம் போட்டாங்க. அதாவது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம்ங்கிறது ஒரு 60 நாள் அந்த மாதிரியான ஒரு டைம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவர் தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வார் நடத்த முடியும். அதற்கு பிறகு நீங்கள் நடத்துகிறாருன்னா அந்த செனட் சபையை கூட்டி அதில் வந்து ஒப்புதல் வாங்கணும், ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அதில் இவர் ஃபெயிலியர் ஆயிட்டார். அதில் வந்து இவருடைய அந்த இது தோக்கடிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா அடுத்து வந்து அப்பர் ஹவுஸ்க்கு போறாரு. அப்பர் ஹவுஸ்லையுமே அது தோக்கடிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அப்போ உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இதை வந்து இந்த போரை வந்து முடிவு கொண்டு வாங்கன்றாங்க. அதனால எல்லா தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஹார்மோஸ் வழியாக தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல போக்குவரத்துகள் நடைபெற்று இருக்கு. அப்படிங்கும் போது எல்லாமே தடைபடுது. அப்போ இதை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஈரான் வந்து அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த வார் நடந்துகிட்டு இருக்கப்பே வந்து சைனா போயிட்டு வந்தார். அப்போ சாட்சிக்காரனை விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துருவோம்னு சைனாக்காரன்ட்டே போயிட்டாரு. ஐயா சாமி, நீங்க தான் பின்னாடி இருக்கன்னு சொல்றாங்க, பார்த்து ஏதாவது முடிச்சு விடுங்க, ஏன்னா அங்கே வேற போட்டு வெளுக்கிறாங்கன்ற மாதிரி அவர் அங்கே போய் கேட்க ஆரம்பிச்சார். ஏன் இப்போ போகணும் சைனாவுக்கு? இப்போ இந்த போருக்கு பின்புலமாக இருக்கிறது வந்து பெட்ரோல். இந்த பெட்ரோலினுடைய விலையை வைத்து தான் உலக பொருளாதாரம். இந்த உலக பொருளாதாரத்தை தங்கமும் பெட்ரோல் தான் தீர்மானிக்குது. அப்போ இது யாரை வாங்குறது? எந்த மணில வாங்குறது? யுவான்ல, சைனாவுடைய பணத்தில் யுவான்ல வாங்குறதா இல்லை அமெரிக்கா டாலர்ல வாங்குறதா? இது வரைக்கும் டாலர் தான் வாங்கிட்டு இருக்கோம். சைனா என்ன சொல்றான்? யுவான்ல வாங்குன்றான். யுவான்ல நீ வாங்கினாதான் யுவான்லேயே கொடுத்து நீ பெட்ரோல் வாங்கிக்கலாம், யுவான்லேயே கொடுத்து தங்கம் வாங்கிக்கலான்றான். இல்லை, இது வரைக்கும் உலகத்தினுடைய மார்க்கெட்டை வந்து தங்கமும் டாலர் தான் தீர்மானிக்குது. இப்போ இதுதான் போட்டி, அதிகார போட்டி தான். உலகத்தினுடைய ஆதிக்கத்தை யார் கையில் எடுப்பாங்கிற ஒரு அதிகார போட்டி தான் இது வரைக்கும் அமெரிக்கா தான் வச்சிருக்கு. இப்போ சைனா என்ன சொல்ற? நானும் சலிச்சால் கிடையாதுயா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் எடுக்கிறேன்னு. அப்போ இதை என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி பெட்ரோல் யாருக்கு கொடுக்கக்கூடிய நாடு, முக்கியமான நாடு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அப்போ இவன் அடிச்சு அவன் காலியாவான்னு நினைச்சு இவங்க போனாங்க. ஆனால் இவன் உள்ள போய் பார்த்தப்பதான் தெரியுது அவன் பின்னாடி நிற்கிறான்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நிற்கிது, சைனா நிற்கிது, வடகொரியா நிற்கிது.
அவன் ஆயுதத்தை கொடுத்துட்டு பூந்து விளையாடுறான். அதாவது சொல்கிறோம், அது நம்ம படிக்க அந்த கேட்க அந்த செய்திகள்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமான ஒரு போர் முறையாக இருக்குது இந்த முறை. கடலுக்குள்ளே கண்ணீர் வச்சிருக்கன்றானுங்க. கடலுக்குள்ளே கண்ணி வெடி, அதுவும் வந்து அதுக்கு இன்னும் ஸ்னேக் ஷாட்ஸ் அப்படின்றாங்க, அனகோண்டா பாம்புன்றாங்களாம். அது அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்குமா உள்ள. அவன் ரூமில் உட்காந்துட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணான்னா அது மேலே ஏறி போய் தாய் அடிச்சுட்டு உள்ள வந்துடுமா. அந்த அளவுக்கு இது. ஆனால் சொல்லப்போனால் ஈரானில் அவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இவங்க கொடுத்தது தான். ஏன்னா அவங்களால இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் 3D மாதிரி படம் வரைஞ்சிட்டு அதில் குண்டை போட்டு போனதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து திணறாங்க அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும். இந்த போரை வந்து சமாளிக்க இவ்வளோ நாள் தாங்காது. ஒரு சின்ன நாடு இவ்வளோ நாள் தாங்காது. அப்போ அவன் என்ன பண்ணான்னா மெயினான சுவிட்சை ஆஃப் பண்ணுறான். ஹார்மோஸ் மாதிரியான இடங்களை பிளாக் பண்ணுறப்ப என்னன்னா முடிவு கொண்டு வரணும். வேறு வழி இல்லாமல் கொண்டு வரணும். இவன் கைப்பு வாங்கிடுச்சு. இவன் என்ன சொல், நான் தான் நிப்பாட்டம் போகிறேன், நீ என்ன சொல்கிறது, என்கிட்ட வந்து யுரேனியம் கிடையாது, எனக்கு நியூக்ளியர் கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன். இல்லை இவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னார், எல்லாம் இப்போ செய்திகளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் நினச்சேன்னா ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுவேன், போரை முடிச்சுட்டேன், என் வழிக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து என்னன்னா நிப்பாட்டியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாப்புல. அதுதான் இங்கே நடக்குது. அவன் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் அந்த ஒரு முடிவு எட்டுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ 3 இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அமெரிக்காவின் மிசைல் தாக்குதலில். இப்போ ஈரான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவோட இந்த 3 இந்தியர்களை கொன்னதுக்கு. ஆனால் நம்ம நாட்டு சைட்லேருந்து எதுவுமே வரல. ஈரான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் வந்து அவங்களோட ப்ரெஸ் டிவி மூலியமாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க, இந்தியர்கள் வந்து எங்கள் பக்கமா அப்படின்ற மாதிரி. பெரும்பாலான இந்தியர்கள் வந்து ஈரான் பக்கம் ஓட்டு போட்டாங்க. அதை எடுத்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, இந்தியர்கள் எங்கள் பக்கம், ஆனால் இந்தியாவை ஆள்றவங்க வந்து எங்கள் பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? இப்போ ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்ட கமேனி, அவருடைய ஆர்ஜின் வந்து இந்தியா. அது பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவருடைய ஆர்ஜின் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர். அவர் ஒரு மாதிரி இந்தியா வந்து போய் சொல்லிட்டு போனார், இந்தியா வந்து என்னுடைய தாய்நாடு, அது எனக்கு ஆர்ஜின். அவங்க ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் இருந்தவங்க. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை ஆட்கள்லாம் இந்தியா மேலே வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர்லேயே இருப்பாங்க. இப்போ ஹார்மோஸ் பிளாக் பண்ணுற அவன் இந்தியாவுக்கு சேர்த்து பிளாக் பண்ணால் நம்ம நாட்டில் இன்னைக்கு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருக்கும். அவன் இந்தியாவோட நட்புறவை மெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இது காமெடியோட இது இது நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இந்திரா காந்தி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபாரின் பாலிசியை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது பெட்ரோல் வாங்குறதுக்காக ஈரான், ஈராக் இந்த மாதிரியான மிடில் ஈஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆயுதம், பொருளாதாரம் அந்த மாதிரி விஷயத்தை ரஷ்யாவோட மெயின்டைன் பண்ணாங்க. அமெரிக்காவோட ஒரு மாதிரி சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போக மாட்டாங்க. அப்போ இந்த ஃபாரின் பாலிசியை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணது வந்து இந்தியாவில் இந்திரா காந்தி தான். அதனால தான் வந்து இந்திரா காந்தி காலகட்டங்களில் இந்த க்ரோத் இப்போ அப்படியே கட் ஆகிட்டே வருது. 12 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு பிராட் மைண்டாக இல்லாமல் அதை வந்து வேற ஒரு குரூஷியலாக பார்க்குறது, ஒரு கேஸ்ட்டு, ரிலீஜன் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது, முடிவுகளை தப்பாக எடுக்குது. நம்ம ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு நமக்கு குறைந்த விலையை கொடுத்துட்டு இருந்தான். திடீர்னு அமெரிக்கா போனோன்னு இவங்க கடைசியில் போட்டு அங்கே போனவொடனே அவன்கிட்ட பெட்ரோல் இல்லை, திருப்பி இங்கே வந்து என்ன பண்ணுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த தடுமாற்றம் இருக்குல்ல, அதுவே பெரிய குழப்பம். அதனால என்னன்னா அந்த மக்கள் தெளிவாக புரிஞ்சுட்டாங்க, இந்தியன்ஸ் வந்து நம்மளோட ஆள் தான், நம்மளோட தான் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து நமக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை வந்து இன்ன வரைக்கும் லாஸ்ட் அந்த ஃபைனல் இது வரல. ஆனால் நமக்கு வந்து இப்போவே பெட்ரோல் 108 ரூபா ஆயிடுச்சு. இன்னும் 1 வாரம் 2 வாரம் இந்த போர் நீண்டுச்சுன்னா நமக்கு வந்து 120 130 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான இல்லை பெட்ரோல் தட்டுப்பாடே ஏற்படுறதா. இப்போ இந்த போரை நிறுத்தினாலுமே சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுன்றாங்க. உலக பல எண்ணெய் கிணறுகளை வந்து காலி பண்ணிட்டாங்க, குண்டை போட்டு காலி பண்ணி எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து நார்மல் இயல்பு வாழ்க்கைக்கு வர்றது குறைந்தபட்சம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகுறாங்க. அப்போ இந்த போர் முடியாமல் பட்சத்தில் ஒன்றும் நான் வந்து பெட்ரோல் விலை கொடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கு போயிடும். இப்போ 100 108 சொல்லிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறப்ப என்னன்னா உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரம் முடங்கிடும். அதை வச்சு தான் நம்ம இயங்குறோம். இப்போ ஏன் இயங்குறோம்னா நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள் போல தடைப்பட்டுரும். அத்தியாவசிய பொருட்கள் தடைப்பட்டால் மணி ஃப்ளோட்டிங் கம்மியாகும். ஏறக்குறைய வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு லாக்டவுன் மாதிரி ஆகும் பல நாடுகளில். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம வந்து பெட்ரோல் வெளியிருந்து வாங்குறோம், 30% நமக்கு இருக்குது. பெட்ரோல் மட்டும் தான் வெளியிருந்து வாங்குறோம். நம்ம எல்லா இயற்கை வளங்களும் நமக்கு இருக்குது இப்போ. ஆனால் பல நாடுகள் என்னன்னா எதுவுமே இல்லை. இலங்கையை போன்ற தீவு நாடுகள்லாம் எல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணி தான் பண்ணணும். இலங்கை மாதிரியான பல நாடுகள் இருக்குது. அவங்கெல்லாம் பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி. ஏன் அவ்வளோ பெரிய மலேசியாவிலேயே ஆஃப் லாக்டவுன் மாதிரி தான் இருக்கும். மலேசியா இத்தனைக்கும் வந்து அங்கே வந்து பொருளாதார ரீதியாக டெவலப்பான கண்ட்ரியாக இருந்தாலும் கூட
அவங்களும் வந்து இன்னைக்கு பெட்ரோல் இதில் பாதிக்கும், உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இது நாளுக்கு நாள் போக 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 லாக்டவுனை நோக்கி போயிடும். அந்த அளவுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். உலகத்து நாடுகளே அதான் நினைக்கிறாங்க, சீக்கிரம் அதை வந்து முடிச்சிடணும். இது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்காவிலேயே நிறைய அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து இந்த போரை முடிக்கணும் அப்படின்னாலும் இஸ்ரேல் நெத்தனியாக வந்து முடிக்க விடுற மாதிரி தெரியலையே சார். அவர் தொடர்ந்து பேச்சுகளை வந்து ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக மாற்றிக்கிட்டே வர்றாரு. இல்லை, அது தோல்வி அப்படின்னு வந்துட்டா அவர்களுக்கான அந்த லீடர்ஷிப் போயிடும். இப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பார்ப்போம், ஏதாவது வழி நடந்து அவங்களை காலி பண்ணிட்டோம்னா நம்ம வெற்றின்னு கொண்டாடலாம். இப்போ தோல்வின்னு போட்டால் தனக்கான அங்கீகாரமே போயிடும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே போயிடும். அந்த அரசியலை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய அரசியலை பண்றது தான் பண்ணி. அவருக்கு அவர் மேல ஒரு ஊழல் வழக்கு இருக்கு, நிறைய இருக்கு. அங்கே நிறைய ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, மக்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. போர் வேணாங்கிறாங்க இஸ்ரேலிய மக்கள், பல பேர் போர் வேணாங்கிறாங்க. பாதிப்பு யாருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக அந்த வெஸ்டர்ன்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலை வைப்பாங்க, 2 நாள் என்ஜாய் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு மாதம் அங்கே டூர் போயிடுவாங்க, இன்டர்நேஷனல் டூர் போயிடுவாங்க. பெருசாக சேர்த்து வச்சுக்கிற மாட்டோம், வாழ்க்கை அன்றைய வாழ்ந்து கழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த போர் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரசிக்கல. அவங்க இன்னைக்கு அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பொது இடங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. வித்தியாசமான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா மேலாடை இல்லாத போராட்டம் அப்படி நிறைய பார்க்கணும். போராட்ட வழிமுறைகளை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு பண்றீங்க இந்த வேலையை, யாருக்கு லாபம் இது, அப்பாவி மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, நிப்பாட்டுங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து மேற்கிந்திய நாடுகள் பூராமே இந்த போராட்டங்களுக்கு வந்து வேற வேற மாதிரி வேற வேறு களங்களில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதை முடிவு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் தள்ளப்பட்டாங்க. அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து முடிவுக்கு வரலான்றாங்க. இப்பயுமே யார் நிப்பாட்டுறதுங்கிறதுல அந்த ஒரு ஈகோல இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துட்டு போகுது. ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துங்க. நேரத்துக்கு பதில் ரொம்ப நன்றி.